ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரவா தோசை. நாம் எல்லோருடைய ஃபேவரேட்டான இந்த ஆனியன் ரவா தோசையை ஹோட்டல்களில் செய்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆனியன் ரவா தோசை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 3/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. முதல்ல இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ நாம் இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மாவு நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். நாம் 1 கப் ரவைக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தும் மாவு நமக்கு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசைக்கல் நல்ல சூடாக இருக்கணும். ரவை தோசை கிறிஸ்பியாக வரத்துக்கு தோசைக்கல் நல்ல சூடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மேலே கொஞ்சமாக ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா டம்ளரில் மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோசை நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி தோசை இருந்துச்சுன்னா நீங்கள் மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மாவு தோசைக்கு ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடியிலேருந்து மாவு எடுக்காமல் மேலாக இந்த மாதிரி எடுங்க. அப்படி எடுத்தால் தான் நமக்கு எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சியில் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். 2-3 தோசைக்கு அப்புறம் திரும்பவும் மாவு கெட்டியாகிடுச்சுன்னா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். மாவு எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுப்பு கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பாருங்கள், மொதல் தோசைக்கும் இந்த தோசைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. தோசை நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. தோசை 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் மாவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நாம் தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த தோசை நல்லா வெந்து செவந்து நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், மொறுமொறுன்னு ஆனியன் ரவை தோசை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. சுட சுட தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.